சோத்ராண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளில் ஆசீர்வதித்து கொடுப்பவர்களாக செபிக்கிறோம். பாடுகிற பாடல் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். வார்த்தை ஆண்டவரை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதாக இந்த காலை நேரத்தை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்து நாமத்தை மேம்படுத்துகிறாச்சா. சரிங்க, இயேசு கிறிஸ்துவை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சொல்றேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அதிசயமா இருக்கும். அதிசயமான தேவனே, ஆலோசனை கர்த்தர் நீரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை கர்த்தர் நீரே. நித்தியமானவரே, நீதியை செய்பவரே. நித்தியமானவரே, ஹல்லேலூயா. நீதியை செய்பவரே, உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம், உம்மை போற்றிடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம். உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம், உம்மை போற்றிடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றான். உலகத்தில் இருக்கும் அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருக்கும் அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அதிசயமாயிருக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நான் உம்மோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அதிசயமாயிருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஈஸ்வர மனதுரனாரதி அங்கர மனரிஷா மனரி கரவரி அங்கர வரவர. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரில் ஒருவராய் வந்தவரே, அழகுள்ளவரே, 10,000 சிறந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த திருப்பாதத்தை கட்டிப்பிடித்து புத்தமிடுகிறோம் தகப்பனே. அந்த சராசரத்தை ஆளுகிறவரே, அன்பு பெரியது அப்பா, இந்த இரக்கம் பெரியது, இந்த கிருபை பெரியது தகப்பனே. ரட்சகரமானவங்க. அல்லேலூயா. சோதரம் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. பூமி முழுவதும் நீ ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறேன். சோதரம். இந்த நாளை நீ ஆசீர்வதித்து கொடுக்கப்பட செபிக்கிறோம். இப்பொழுது கூட தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். பஞ்சத்தை எடுத்துக் கொடுங்கப்பா. செழிப்பை தாங்க. கானான் தேசத்தை போல மாற்றுங்க. வன்முறை, தீவிரவாதம், கொலைவெறி ஆவிகள், தற்கொலை ஆவிகள், நல்ல தராசுகள், பொய், உதவு, திருட்டு ஆவி, லஞ்ச ஊழல்கள் எங்க தேசத்துல இருக்கக்கூடாது தகப்பன். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒருவருக்கு
ஊக்கமாய் அன்பு கூறும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஜனத்துக்கு ஜனம் விரோதங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதங்கள் எழுப்பக்கூடாது தகப்பன். அப்பா, இந்த நேரத்தில் இருக்கிற வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் நாங்கள் அழகிய வியாதியில் இருக்கிறாங்க ராஜா, இப்போது நீங்க சுகம் கொடுங்க. வாதி கூடாரத்தை அணுகாதே என்று சொன்னீங்க. வாதி எடுத்து போடு மாட்டாங்க, அது சுகத்தை கொடுங்க. எங்களுக்காக நீ ரத்தம் செஞ்சீங்க ராஜா. இந்த தழும்புகளால் எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே தகப்பனே. அழகியா சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க. அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைனால இருக்கிறாங்க ராஜா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீயும் கடன் வாங்க மாட்டான் என்று சொன்னீங்க. கடனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்போதுமே விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறாங்க. உண்மை எல்லாமே ஒரு நாளும் அசைவதில்லை என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனை. அறியாமல் தெரியாமல் பாவங்கள் இருந்தால் ஒரு விஷயம் மன்னிப்பு பாவ தோஷத்தை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். உலகம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் விவசாயம் லட்சியம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் லட்சியம் விளைச்சல்களை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. சோத்திர விளைச்சல்கள் விளைய செய்கிற தேவன் நீர் ராஜா. அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பூமி முழுவதிலும் பிரசன்னத்தினால் நிரம்பட்ட மன்னர் ஆதாரம் அடைக்கப்பட்டு போகட்டும், பரலோகம் திறந்தே இருக்கட்டும். நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன். ஜீவன நடக்கப்பது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு இந்த காலத்தையும் நேரத்தையும் அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், வேத வசனம் நம்மளை ரட்சிக்கிறது. வேத வசனம் நம்மளை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாதுகாப்பு கிடைக்கிறது. நீங்க 1 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுல 4வது அதிகாரத்துல நம்ம 9லேருந்து முடிய வாசிக்கணும், தியானிக்கணும். அதே நேரத்தில் இப்ப 16வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்காய். உன்னை குறித்தும், அடுத்தது எதை குறித்தும்? உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்காய். உபதேசத்தில் நாம் எதை சொல்லுகிறோம்? வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறோம். அல்ல இல்லையா? நம்முடைய சொந்த உபதேசத்தையா நம்ம சொல்றோம் மற்றவங்களுக்கு? இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்க சொல்லி கொடுக்குறேன்னா இல்லை. ஏசப்பா என்ன சொல்லி வச்சிருக்கிறார் வேதத்துல, அந்த வசனத்தை தான் விவரித்து பேசுகிறேனே தவிர அதுல ஒண்ணு கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அப்ப நம்ம எதை உபதேசிக்கிறோம்னா வசனத்தை உபதேசிக்கிறோம். உபதேசம்னா என்னது? டீச்சிங். உபாதியர்னு சொல்லுவாங்க. அந்த நாள்லாம் டீச்சர்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உபாதியர். அப்படின்னா உபதேசம் பண்ணுகிறவர். அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறத காரியங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இப்ப உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை, வசனத்தை குறித்து எச்சரிக்கை. ஏன்னா இவைகளில் நிலை கொண்டிரு. இந்த வசனத்தை என்ன கேட்கிறோமோ அதுல நீ எப்படி இருக்கணும்? நிலை கொண்டிரு, அதுல நிலைத்திரு. அல்லேலூயா. அதுல உறுதியாயிரு அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்படி செய்வாயானால், நீ இப்படி செய்வாயானால், அதாவது நிலை கொண்டிருந்து அந்த வசனத்தை நீ கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து அது திருவசனம் என்பதை அறிந்து அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் இருதயத்துல என்ன நடக்குதா? உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பார்த்தீங்களா? என்ன கொள்வாய்? ரட்சித்துக் கொள்வாய், பாதுகாத்துக் கொள்வாய். நீ கரெக்டான உபதேசம் பண்ணினா உன்னையும் நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது. முதல்ல
ரெண்டாவது, உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. நான் சொல்ற வசனத்தை இப்ப கேட்டு வைராக்கியத்தோட உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கி கேட்குறீங்க பாருங்க, உங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. அது யார் மேல நடக்கு? எனக்கு சொல்றாரு. இப்ப இந்த வசனம் எப்படின்னா, நீ ஒழுங்கா உபதேசம் பண்ணினா, வசனத்துல இருக்கிறா பாடி நீ ஒன்னையும் கூட்டாம குறைக்காம அப்படியே நீ சொன்னா, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுனால முதலாவது நீ பாதுகாக்கப்படுற, பிரசங்கிக்கிற நீ பாதுகாக்கப்படுற. ரெண்டாவது, உன் பிரசங்கத்தை கேட்கிறாங்களே அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வசனம் நம்மளை என்ன செய்யுது? பாதுகாக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தை, இந்த வார்த்தை தேவ வார்த்தை, அது எப்படிப்பட்டதா இருக்குதான்? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. பாத்திரமுமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்றாரு, இந்த வார்த்தை, அந்த தேவ வார்த்தை இருக்குதுங்களே, அது எப்படிக்குதான்? உண்மை உள்ளதா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. சில ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது, நான் பொய் சொல்ல தெரியுமா, சத்தியமா சொல்றேன் அப்படின்வாங்க. அப்போ நான் பொய் பேசல, உண்மையை பேசுறேன்னு அர்த்தம். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்குன்னா, வசனம் என்ற உண்மையை நீங்கள் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. அப்ப இது எப்படிப்பட்டதா இருக்குதா? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் உள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. உயிர் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கு. இது நிமித்தம் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இதைத்தான் எல்லாருக்கும் சொல்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? பிரயாசப்படுகிறோம். அதற்காக முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யார் சொல்றா இத? பவுல் எழுதுற தீமோத்தேயுக்கு எழுதும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கு இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையான தேவன் இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மளை ரட்சிக்கிறார்னா எதன் மூலம் ரட்சிக்கிறார்னா, இன்றைக்கு இயேசு வார்த்தையின் மூலம் தான் நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. அதை கட்டாயமா செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுன்ற. வேற எந்த விதத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால அது கொஞ்சம் உறுதியா சொல்லு. கட்டளையிட்டுனா செஞ்சாகணும் அப்படி சொல்லுவாங்க. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. நீ சொல்லும் போதெல்லாம் இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க, செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சொல்லிக் கொண்டு. அல்லேலூயா. போதித்துக் கொண்டிரு. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையினாலும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை கேட்கிற நீங்க இளமை உள்ளவர்களா இருப்பீர்களானா, அதாவது வாலிப பிள்ளைகளா இருப்பீர்களானால், வாலிப பருவத்தை உடையவர்களா இருப்பீர்களானால். ஏன்னா பருவம் இருக்குது, நிறைய இருக்குது பிள்ளைகளுக்கு. அத ஒரு மனுஷனுக்கு பருவங்கள் இருக்கிறது. முதல் பருவம் பாலக பருவம். பிறந்த குழந்தை அப்படியே எடுத்துட்டு வராங்க பாருங்க, நர்ஸ் கொண்டு குழந்தை காட்டுறாங்க பாருங்க, இதான் உங்க குழந்தைன்னு. அதான் பாலக பருவம். அதுக்கு அடுத்தது குழந்தை பருவம். அது என்னன்னா குப்புற அடிச்சு தவழுகிற பழக்கம். அதுக்கப்புறம் பிள்ளை பருவம். பிள்ளை பருவம்னா ஸ்கூலுக்கு போற பருவம். அதுக்கப்புறம் வாலிப பருவம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பெரியவர்கள், முதியவர்கள், அது கடைசி பருவம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த வாலிப பருவம் இருக்குது பாருங்க, அதான் மிக முக்கியமான பருவம். அல்லேலூயா. வாலிப பருவம்னா வெறும் 13ல இருந்து 19 வரைக்கும் இல்லை. டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க பாருங்க, 13ல இருந்து 19 வரைக்கும். அது கிடையாது, உனக்கு இளமை இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, இளமை குறித்து தான் சொல்றாரு, வாலிபை பத்தி சொல்ல. உன் இளமை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. மனுஷனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நடந்துக்காதேன்றாங்க. பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், தேவ வார்த்தையிலும், அதன்படி கேட்டு நடக்கையிலும், அடுத்தது அன்பிலும்
ஆவியிலும் பரிசுத்தாவின் வல்லமையிலும், அடுத்தது விசுவாசத்திலும், உண்மையிலும், கற்பிலும், அல்லையா, கற்பனா உங்களுக்கு தெரியும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லையா. அப்போ நீங்க போதகரா இருப்பீங்களானால் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்க அந்த வார்த்தை கேட்டு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருன்றார். இந்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் அது. அல்லேலூயா. அதுல விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் ஜாதிக்கிறேன். நான் வரப்போறேன், என்னுடைய வருகை மிக நெருங்கி போச்சு. ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஒரு தலைமை வருதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு மெயின் ரோட்ல ஒரு தலைமை வருது, ஏதோ ஒரு தலைமை வருது. வரும்போது என்ன பண்ணாங்க? அந்த தலைமைக்கு உள்ளான தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எங்கேயோ கிளம்பியிருப்பாங்க. அங்கிருந்து வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் கூட ஆகலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க கொடி பிடிச்சிக்கின்னு லைனை கீப்பப் பண்ணிக்கின்னு, அல்லேலூயா, குரல் கொடுத்துக்கின்னு, இல்ல இந்த வால் போஸ்டர் அடிச்சுக்கின்னு, பேனர் வச்சுக்கின்னு எங்கேயோ இருப்பார் அந்த தலைவர். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனையோ கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்காக கோஷம் கொடுத்து உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அவர் திடீர்னு கூட வந்துடுவார். அவர் எங்க வரான்னு உங்களுக்கு சரியா நியூஸ் கூட கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஆயத்தமாயிரு. எப்படி இரு? நான் வருமளவும், பார்த்தீங்களா, நான் வர்ற வரைக்கும் வேதத்தை வாசிக்கிறதிலும், வாசிச்சு நீ அறிஞ்சதை மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறதிலும், அந்த புத்தி சொல்லும் போது அதை உபதேசிக்கிறதிலும், கற்றுக் கொடுக்கிறதிலும் நீ எப்படி இரு? ஜாக்கிரதையாயிரு. இந்த வேத வசனம் பாருங்க, எவ்வளவு அருமையான வசனம். அதுக்காக சொல்ல வர. அல்லேலூயா. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராதே. நீங்க கேட்கலாம், என்னமே யார் எந்த மூப்பர் என் மேல் தலை வச்சு அபிஷேகம் பண்ணான்னு சொல்லலாம். இப்ப மூப்பர்களாக வைக்கிறாரு. ஏசப்பாவே உங்க தலைமையில கை வச்சிருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்க மேல தேவனுடைய கரம் இருக்கிறது. உங்களை அபிஷேகம் பண்றாரு. நீங்க தூரத்துல எங்க இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எங்கும் இருக்கிறவர், எங்கும் தோது கொள்கிற காலம் வரும்னு சொல்லிடுறாரு. அந்த காலம் வந்துடுச்சு. இப்ப போய் மூப்பர்கள் தான் தலையில கையை வச்சு அவங்களை அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏசப்பா உங்க தலைமையில கையை வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நீ எப்படி இருக்காத? நீ அசதியாகிறாத. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலேயே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு. நீ தேரணும். தேரணும்னா அது தேர்ச்சி அடையணும், வெற்றி பெறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே நிலைத்திருக்க விரும்புகிறார். பிரியமானவர், இந்த வார்த்தை கொண்டு உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, வேத புத்தகத்துல 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம், அதுல 15 நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட, பார்த்தீங்களா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிட்ட நீ எந்த அளவுக்கு உண்மையாக அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். பிரியமான அல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் சிறு வயசுல இருந்தே வசனத்துல ஊர்னவங்களா இருக்கும். உங்க வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்துவ கேலண்டர் இருக்குதுன்னா அந்த கேலண்டர்ல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். டெய்லி அந்த வசனத்தை உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதை போதிக்கணும். அதை போதிக்க உங்களுக்கு முடியும். ஒரே ஒரு வசனத்தை அது என்ன சொல்லுதுன்றத விளக்கமா நீங்க சொன்னீங்கனாலே அந்த பிள்ளைங்க இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்றார். சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல என்ன சொல்லிக் கொடுக்கீங்களோ அது முதிர் வயது வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த சொல்லும் 5 வளராது
50 வளருமான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. முத்தின பிறகு அதை ஒன்றும் மாற்ற முடியாது பிரியமானவர்களே. அது சிறு வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த தேவ பக்தி, ஏசப்பா என்ன விரும்புகிறார், எப்படி பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறான்றத நீங்க வேத வசனத்திலிருந்து வசனத்துவமா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க கடைசி வரையும் அதில் நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதான் சொல்ற பாருங்க, சிறு வயது முதல் 5 உனக்கு அது தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம், இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது, மனுஷனால் எழுதப்பட்டது அல்ல. அதை மனிதனால் எழுதப்பட்டதுனாக்கா மனுஷன் எழுதிதான் வச்சிருக்கான், இல்லை சொல்ல. பைபிள் மனுஷன் தான் எழுதுறான். ஆனா எழுதப்பட்டது யாராலன்னா ஆண்டவர் டிக்டேட் பண்ண 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 எழுதியிருக்கிறான். ஒரு மனுஷன் தானா எழுத, தன்னுடைய மூளை வச்சு எழுதல. கதை எழுதுறாங்கல்ல கதை ஆசிரியர்கள், அந்த மாதிரி கதை இஷ்டத்து மைண்ட்ல வந்ததெல்லாம் எழுதல, கற்பனையில் எழுதல. யார் சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறாங்க? சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறாங்க. தேவன் சொல்ல சொல்ல உட்கார்ந்து எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நீங்களாம் யாருடைய பிள்ளைங்கன்னா தேவ மனுஷர்களா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. வார்த்தை உடையவர்கள் தேவர்கள். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இப்ப ஆண்டவர் என்னவா மாத்துறார் தெரியுமா? தேவர்களாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதத்துக்கு ஏற்றவர்களாய் உங்களை மாற்றுகிறார். இந்த பூமிக்குரியவர்களாய் உங்களை இல்லை. இந்த பூமியில் உள்ள கவலைகள் எதுவுமே உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அந்த வல்லமை உங்களுக்கு தரேன்றார் ஆண்டவர். நீங்க உன்னதத்துக்கு ஏற்றவர்களாக மாறிடுறீங்க, பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக மாறிடுறீங்க. மனுஷனாக தான் பூமியில இருக்கிறீங்களே தவிர உங்கள் ஆளுகை எங்க இருக்குதுன்னா அரசாட்சி தேவனிடத்தில் இருக்கிறது பிரியமானவர்கள். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் நல்ல காரியங்களா இருக்கணும்னா இந்த வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை அந்த அந்த ஒரு தகுதிக்கு கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அத தகுதி உள்ளவனாகும். அல்லேலூயா. தகுதி உள்ள இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்திற்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும், அடுத்தது கடிந்து கொள்கிறதுக்கும், கட் அண்ட் ரைட்டா நீ செய்து ஆகணும், இல்லைன்னா அப்படின்னு ஒரு ஒரு கடிந்து கொள்கிறதா என்ன அர்த்தம்னா ஒரு உறுதியா, கோபத்தோட சொல்றது இல்லை, உறுதியா நீ செஞ்சினா நல்லா இருப்ப அப்படி சட்ட திட்டமா சொல்ற மாதிரி அது அர்த்தம். கடிந்து கொள்ள கோபத்தை திட்டி சொல்றது இல்லை. அல்ல இல்லையா? கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தம் என்னது? பள்ளம் மேடெல்லாம் சரி பண்ணிடலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளம் மேடெல்லாம் சரியாயிடும். உங்க குணத்தில் இருக்கிற கரடு முரடானதெல்லாம் சரியாக்கிடுவார், செவியான பாதையா மாத்திடுவார். அல்ல இல்லையா? அடுத்துக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. வேத வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? அந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க எப்படி இருக்கலாம்? பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கலாம். பெரியமா நிறைய வசனங்களுக்கு இது குறித்து பிரசங்கிக்கணும்னாக்கா யாக்கோபுல கூட நல்ல ஒரு வசனம் இருக்குது. 1வது அதிகாரத்துல நீங்க அப்புறம் வீட்டில் வாசிங்க. அதில் வாசிங்கனாக்கா என்ன வசனம் கேட்டீங்கன்னா 15 21 25 வரைக்கும் வாசிங்க. 21 20, ஏன்னா மறந்துடக்கூடாது. இதை தினந்தோறும் வாசிக்கணும். இல்லைன்னா எப்படி ஆயிடுமா? அது சொல்றாரு பாருங்க. இந்த ஒரே வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு டிடெக்ட் பண்ண விரும்புகிறேன். அது எப்படின்னா யாக்கோபு 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 23 வாசிக்கிறேன். எண்ணத்தினாலே வெளியில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும், இப்ப நீங்க கேட்குறீங்க, வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே மறந்து விட்டுட்டு போறது இல்லை. அதை நீங்க தியானிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க போய் குறிச்சு வச்சு என்ன செய்யணும்? அந்த வசனத்தை என்ன ஆண்டவர் பேசினாரு, என்கிட்ட என்ன சொல்றாருன்றதை நீங்க தியானிக்கணும். அதே இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி பாடம் சொல்லி கொடுத்தோன்னு வீட்டில் என்ன செய்யறாங்க? அதை தியானிக்கிறாங்க. அல்ல இல்லையா? அதுக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, டியூஷன் போடுறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க. எதுக்கு? அதே பாடத்தை இன்னைக்கு என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, டியூஷன் சென்டர்ல போனோன்னு என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல நடத்துனாங்கன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த பாடத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறையா அதுக்கு என்ன போதிக்க முடியும் அதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லையா? அதை போல நீங்க வசனம் சொல்லிட்டு பாருங்க. எண்ணத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், அதை விட்டுட்டுவானால் கண்ணாடியிலே தன்
சுய முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஒரு கண்ணாடில போய் முகத்தை பார்த்து நீங்க தலைகளெல்லாம் சீவிங்க, பவுடர்லாம் போடுறீங்க, பண்றீங்க, எல்லாம் சரி பண்ணிக்கிறீங்க முகத்தை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே, அந்த கண்ணாடியை விட்டு அப்படி விலகின உடனே தன் சாயல் என்று மறந்து விடுவான். என்ன பார்த்தோம், அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்துமே என்ன பார்த்தோம், நீங்க கொஞ்சம் தூரம் வந்து நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் மறந்துடும் இல்லையா? இல்லையா? எல்லாரும் அப்படிதான். கண்ணாடியில் உட்காந்து 24 மணி நேரம் மேக்கப் பண்றவங்க கூட பண்ணி முடிச்சு அங்க பார்த்து முடிச்சுட்டு இப்படி வந்தவொடனே சரி பார்த்துமே எப்படி முகத்தை பார்த்துன்னு இருந்தோம், நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவுக்கு வெட்டாது. அல்ல இல்லையா? மறந்துடுவீங்க. அது திரும்ப போய் கண்ணாடியில் என்ன தான் தெரியும். அல்ல இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்றாரு, இன்னதென்று மறந்து விடுகிறது. அதே போல சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அப்போ செயல்படுத்தும். கிரியை இல்லாத விசுவாசமானது செத்தது, ஒன்றுத்துக்கும் உதவாது பிரியமானது. அல்லேலூயா. கண்ணாடியில் பார்த்துட்டு வந்து மறந்துடுற மாதிரி வேதவசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. அதை டெய்லி தியானிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு என்ன காலில் வசனம் கொடுத்தாரு, அது என்ன சொன்னாரு, அதை தியானிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கரெக்டாக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார், உங்களை மேய்த்து செல்வார். ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வேத வசனம் அல்லேலூயா அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் தியானித்து பார்த்தோமே. அதன்படியாகவே என் தேவாதி தேவன் இரட்சகர் அல்லேலூயா அது கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தற்கும் உபதேசிக்கிறதுக்கும் ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவர். வேத வசனத்தை பிள்ளைகள் தினந்தோறும் இந்த பைபிளை கையில வைத்து ஆண்டவர் வாசிக்கட்டும், தியானிக்கட்டும். தியானித்து அறிந்ததை செயல்படுத்தட்டும். அதன்படி தங்களை நற்கிரியையில் செய்கிறவர்களாய் மாற்றிக்கொள்ளட்டும். உனக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கட்டும். இதோ என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரத்தி, இவர்களில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் நீர் அவர்களை அபிஷேகித்து அவர்களுக்குள்ளாய் தங்கி வாசம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.